முக்கிய செய்தி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்து இறந்த விவகாரம் தொடர்பாக 3 பேருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைக்கிறார். ஸ்டெஃபி, விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேருக்கும் தற்போது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக அவர் தந்தை போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம், பணி மற்றும் பணியில் அஜாக்கிரதையாக இருப்பது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டாமினிக் மேரி, வகுப்பாசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3வரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி 3வரும் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் விழுப்புரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தொட்டி பராமரிக்கப்படாமல் இருந்ததால் குழந்தை வழிமாறி சென்றதன் காரணமாக இந்த விபத்து நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மோகன், இந்நிலையில் பள்ளியின் தாளாளர், முதல்வர், வகுப்பு ஆசிரியர் ஆகிய 3வருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதி 3வரும் சென்னையில் 1 வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.